ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டங்களை பற்றியதான பல விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த ஓட்டம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நம்முடைய வாழ்க்கைக்கென்று நியமிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதுனால இவைகளை பற்றியதான ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் வர வேண்டியது அவசியமான ஒன்று. மட்டுமல்லாமல் இந்த ஓட்டத்தினுடைய பல தரப்பட்ட நிலைகளின் ஊடாக நம்ம கடந்து போகிறதற்கு முன்பதாக இவைகளை பற்றி முழு விவரங்கள் யாவற்றையும் அறிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் எந்த இடத்தில் எந்த மாதிரி ஓட வேண்டும் என்கிற ஒரு பரிபூர்ணமான அந்த நிலைகளை எட்டி தேவனுடைய சித்தத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் உங்களுக்கு வலியுறுத்த வேண்டும் என்று மெய்யாகவே ஆசைப்படுகின்றேன். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நல்ல ஒரு வாக்கியம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறதை நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டியது அவசியம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9வது அதிகாரம் 27வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த கவனிக்க என்ன சொல்றதுன்னு பாருங்க. அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் திட்டமான ஒரு வார்த்தை ஒன்றை இவ்விதமாய் நமக்கு எழுதி வைக்க ஆரம்பிக்கின்றார். நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான செயலுக்கும், அது ஒருவேளை வெளியரங்கமாய் செய்யக்கூடிய கிரியைகளாக இருக்கலாம், அந்தரங்கமான ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பிக்கலாம், அல்லது நம்முடைய மனிதர்களுக்கு மதிலே செய்யக்கூடிய கிரியைகளாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை நம்முடைய யோசனையின் வழியாக நீங்களும் நானும் யோசிக்கக்கூடிய ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட கர்த்தராகிய தேவனுடைய நாளிலே எல்லா விஷயங்களும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நியாய தீர்ப்புக்கு முன்பதாக வந்து மெய்யாகவே நிறுத்தப்பட ஆரம்பிக்கிறதை நீங்களும் நானும் அறிய வேண்டும். ஆண்டவராகிய தேவன் இந்த ஒரு வார்த்தையை ஏன் அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணி எழுதுகின்றார் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களும், சில பேர் நன்மையான காரியங்களை செஞ்சுட்டு அநேகமான நேரங்களில் பழிகளையும் பாவங்களையும் ஏற்று சுமக்கக்கூடிய வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்க யோசிப்பாங்க, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பாடுகளின் ஊடாக நான் கடந்து போனேன், அதற்குரிய எந்த விதமான மகிமையும் நான் என்னுடைய வாழ்க்கையில் பெறலை. சில பேர் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போவாங்க. மற்ற மக்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய கால்களின் கீழாக போட்டு நசுக்கக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போவாங்க. ஆனால் அவங்க தங்களுடைய வாழ்க்கையிலே உயர்த்தப்பட்ட அந்த நிலைகளில் பார்க்க முடியும். அப்போ மற்ற மக்கள் பார்க்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, அவன் தீமையான காரியத்தை செஞ்சாலும் அவனுடைய உயர்வில் எந்த விதமான மாற்றம் வரவில்லையே என்கிறதை பற்றி தான் ஒரு சின்ன ஒரு யோசனை, ஒரு சின்ன ஒரு கேள்வி எழ ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் என்ன விதமான வார்த்தையை சொல்றாருன்னா, நீ செய்யக்கூடிய காரியம் நன்மையோ தீமையோ, இப்போ கர்த்தர் ஒரு விஷயத்தை நம்மளை பார்த்து கேட்க மாட்டார். ஆனால் ஒரு நாள் ஒன்று உண்டு, அந்த நாளிலே நீங்கள் செய்த எல்லா விதமான செயலுக்கும் ஒரு தீர்ப்பை கர்த்தராகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதனால தான் கர்த்தராகிய தேவனுக்குள் ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் தங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பையும் அவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளும் ஒரு மக்களாக விளங்கினாங்க. தங்களுடைய அந்த ஓட்டத்தை பற்றி அவர்கள் அசதியற்ற ஒரு மக்களாக அவ்வளவு தீவிரம் காண்பித்ததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் செய்த எல்லா விதமான செயல்களும் கர்த்தராகிய தேவனால் ஒரு முறை மெய்யாகவே நினைவு கூறப்படும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பக்தன் யோபு தன்னுடைய வார்த்தைகள் யாவற்றிலும் சொல்ல ஆரம்பிக்கின்றார். நான் செய்த எல்லா விதமான காரியங்களையும் பூமியே நீ மூடி போடாதே, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பிட வேண்டும் என்று சொல்லி அவர் மெய்யாகவே அபேட்சையான ஒரு வார்த்தைகள் யாவற்றையும் பேசுகிறத பார்க்க முடியும். இப்போ கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் எல்லா விதமான செயலுக்கும், எல்லா விதமான நோக்கங்களுக்கும், நம்ம என்ன நோக்கத்தில் ஊழியம் பார்க்குறோம், நம்ம என்ன நோக்கத்தில் ஆண்டவராகிய தேவனை தேடுகின்றோம், என்ன நோக்கத்தில் ஜெபம் பண்ணுறோம், இவைகள் எல்லாம் ஒருவேளை மக்களுடைய பார்வைக்கு மெய்யாகவே மறைவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தேவன் அவைகள் எல்லாவற்றையும், உள்ளிந்திரியங்கள் யாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும் ஒரு தேவனாய் இருக்கிறார். நீங்க நல்ல நோக்கத்தோடு கூட ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அதனுடைய பிரதிபலன் பரலோகத்திலே மிகுதியாக காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். தீய நோக்கத்தோடு கூட இந்த ஒரு காரியத்தை, நல்ல கிரிகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் கூட அதனுடைய பலன் தான் பரலோகத்திலே உங்கள் வாழ்க்கையிலே மெய்யாகவே வரக்கூடியதாய் விளங்கிவிடும். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், மனுஷன் ஒரு முறை பிறக்கின்றான், ஒரு முறை மரிக்கின்றான், நியாயத்தின் நாளுக்கு அவன் மெய்யாகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறான். இந்த ஒவ்வொரு விதமான செயல்களையும் குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மெய்யாகவே காணப்படக்கூடிய அந்த நாளிலும் கூட தம்முடைய போதகத்திலே ஒரு வார்த்தை ஒன்றை விதமாக எழுதி வைக்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தர் நம்ம பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆண்டவராகிய தேவன் நியாயம் விசாரிக்கிறாராம். பிரசங்கியின் புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், அதாவது அந்த வேத வாக்கியத்தில் வாசிக்கிறோம், தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆகவே உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும்.
நீ வார்த்தைகளினால் நீ மெய்யாகவே தீர்ப்புண்டு போகிறதை காட்டிலும் நீ பேசாமல் இருக்கிற நல்லது எல்லாம் நல்லது என்பதை பற்றி கர்த்தர் பேசுகின்றார். அப்படின்னா எதை ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்துகிறார்னா, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கூட அந்த நாளிலே நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தப்பட ஆரம்பிக்கும். என்ன நோக்கத்தில் இந்த வார்த்தையை நீங்க உச்சரிக்கிறீங்க, என்ன ஒரு காரியத்தை மையமாக வைத்து இந்த ஒரு ஊழியத்தை செய்றீங்க, இந்த ஒரு காரியத்தினூடாக கடந்து போறீங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு நல்ல கிரியைகள் யாவற்றையும் செய்ய ஆரம்பித்தாலும் கூட உங்கள் மனதிலே எதை ஆழமாக மெய்யாகவே நோக்கி பார்த்து இந்த நல்ல கிரியை செய்றீங்க. கர்த்தர் அதைத்தான் பார்க்கிறார். அப்ப நீங்க செய்யக்கூடிய வெளியரங்கமான கிரியைகளை அல்ல, நம்முடைய உள்ளான வாழ்க்கையினுடைய நிலைகளிலே என்ன நோக்கத்திற்காக இந்த ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்க. இப்படி ஆண்டவராகிய தேவன் நியாயம் தீர்க்கும் ஒரு தேவனாக இருக்க ஆரம்பிக்கிறதுனால உள்ளும் புறமும் எந்த விதமான தீமையான கருத்துக்களும் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய சகல விதமான மகிமைகளை நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தை ஒவ்வொரு விசுவாச மார்க்கத்தாரை பற்றியும், ஒவ்வொரு ஊழியர்களை பற்றியும், ஒவ்வொரு தேவனுடைய மக்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில வெளிப்புறமாக அல்லது எல்லா விதமான மக்களுடைய கண்கள் காண வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. ஆனால் அந்தரங்கத்திலேயோ ஆண்டவராகிய தேவனுடைய திட்டங்களுக்கு விளக்கமாய் இருக்கிறது உண்டானால், தேவன் வெளியரங்கமாய் செய்த நல்ல கிரியைகளின்படி அல்ல, மனதின் ஆழத்திலே அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கும் அவனுக்கும் சம்பந்தமில்லாது இருக்கக்கூடிய அந்த காரியத்தை தான் கர்த்தராகிய தேவன் விசாரிப்பின் நாளில் கொண்டு நிறுத்துவார். அப்ப நீங்க உள்ள என்ன காரியத்தை வச்சிருக்கீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் தீர்ப்பிடக்கூடிய காலங்கள் இதோ வருகிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யும் எல்லா விதமான காரியத்திற்கும் எந்த விதமான தன்மையும் இல்லாம நீங்கள் முழு மனதோடு கூட தேவனுக்கு பயந்து காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய நியாயத்தின் பின்னால் உங்களுக்கும் எனக்கும் நலமான ஒரு நாளாக காணப்பட முடியும். இல்லாட்டி ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த நாளை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. நியாய தீர்ப்பை பற்றி சில முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். பல மக்கள் சொல்றாங்க, கர்த்தராகிய தேவன் கிருபையிலே நிறைந்த ஒரு தேவன், அதனால நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் வைக்க மாட்டார்னு சொல்லி இல்லை. எல்லா விதமான மனிதருக்கும் ஆண்டவராகிய தேவன் அவர் நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி. நியாயம் நிறைந்த இந்த ஸ்தலம் தான் தேவனாகிய கர்த்தருடைய இந்த பரலோக ராஜ்யம். நீதியிலும் நியாயத்திலும் நிறையாது இருக்கக்கூடிய எந்த மனிதனும் அந்த ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அப்ப நீதிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவன் அல்லது நீதியின்படி கர்த்தராகிய தேவனுடைய நீதிக்கு அடங்கின ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அந்த மனுஷனுக்கு தான் அந்த ராஜ்யம் உரிமையாக்கப்பட முடியும். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், நீதியின்படியே ஆண்டவராகிய தேவன் தீர்ப்பு செய்து அந்த ராஜ்யத்தின் ஊடாக உங்களையும் என்னையும் அனுமதிக்கின்றார். ஒருவேளை கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் தேவனுடைய நீதி என்று ஒன்று இருக்கிறது. அந்த நீதிக்கு ஆண்டவராக தேவனும் மெய்யாகவே உட்படக்கூடியவராக, அந்த நீதியை கர்த்தராக தேவன் மீறாதவராக இருக்கிறதுனால அந்த நீதியின்படியே கர்த்தராக தேவன் எல்லா ஜனங்களையும் எல்லா விஷயங்களையும் நியாயம் விசாரிக்கும் ஒரு தேவனாக விளங்கி விடுகின்றார். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல இதுக்கு நல்ல ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு செய்தியின் ஊடாக உங்களை நான் அழைத்துக் கொண்டு போகின்றேன். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தராக தேவன் சாத்தான் விழுந்த இடத்தை மெய்யாகவே நிரப்பும்படிக்காக கர்த்தர் தம்முடைய சாயலின்படியே ரூபத்தின்படியே உண்டாக்கினார். அவன் மேல ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு அலாதியான ஒரு ஆச்சரியமான ஒரு அன்பை வைத்திருப்பார் என்று யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பகலின் குளிர்ச்சியான வேளை வரக்கூடிய நேரத்துல ஆதாமும் ஏவாளும் ஒருவேளை மறந்து போனால் கூட கர்த்தராகிய தேவன் மறவாதவராய் அவர்களை சந்திக்க வந்துடுவார். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு பார்த்து செய்து ஒவ்வொரு காரியத்தையும் எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும், எப்படியெல்லாம் அந்த காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும், இந்த உலகத்திலே இந்த விதமான விஷயத்தை எதற்காக நான் உண்டாகி இருக்கிறேன், இதை நீ எப்படி யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்திப்பின் வேளையிலும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் பேசிட்டே வந்தார். இந்த சந்திப்பு ஆண்டவராகிய தேவனுக்கு ரொம்ப ஒரு மன ரம்மியமான ஒரு காலம், ஒரு சந்தோஷமான ஒரு காலம். ஏன்னா தான் உண்டாக்கின மனிதனோடு கூட தொடர்பு கொள்வது கர்த்தராகிய தேவனுக்கு ரொம்ப பிரியம். இந்த ஒவ்வொரு காரியத்தினுடைய அடிப்படையில் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கக்கூடிய நேரம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு சந்தோஷமான நேரம். அதே மாதிரி கர்த்தர் மனிதர்களை சந்திக்கக்கூடிய நேரம் ஒரு சந்தோஷமான நேரம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் மீறின மாத்திரத்துல, பாவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே வந்த மாத்திரத்துல எந்த மனிதனை கர்த்தராகிய தேவன் நேசித்தாரோ, வசனத்தில் என்ன காரியத்தை பார்க்கிறோம், ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவராகிய தேவன் ஏதேன் தோட்டத்திலே இராதபடிக்கு அவர்களை துரத்தி போட்டார் போட்டிருக்கு. கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே அவர் பார்த்து உருவாக்கின மனுஷன்தான். ஆனால் நீதியின்படி ஒரு மனிதனுடைய பாவம் தேவனுடைய சமூகத்திலே அவனை நிலையாக நிற்க விடாது. ஆகவேதான் கர்த்தராகிய தேவனால் அவன் மெய்யாகவே துரத்தி விடப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப நீதிக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு கர்த்தர் ஒருவேளை அன்பு நிறைந்தவராய் காணப்பட ஆரம்பித்தாலும் நீதியை முதன்மைப்படுத்தும் தேவனாக அவர் இருக்கிறதுனால நீதியின்படிதான் உங்களையும் என்னையும் கர்த்தராகிய தேவன் நியாயம் விசாரிக்கும் ஒரு தேவனாக இருக்கின்றார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தராகிய தேவனுடைய கிருபையின்படி நான் இந்த ஒரு காரியத்திற்காக அவருடைய இலக்கத்துக்காக நான் கெஞ்சி எப்படியாச்சும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போயிடுவேன், யோசிக்காதீங்க. அவருடைய நீதிக்கு புறம்பாக எந்த காரியத்தின் ஊடாக கடந்து போனாலும்
கர்த்தராகிய தேவன் நீதியில அன்பிலே எவ்வளவு நிறைந்தவராய் காணப்படுகிறாரோ அதே மாதிரி நீதியிலும் நிறைந்த ஒரு தேவன். இந்த நீதிக்கு புறம்பாக கர்த்தர் எந்த விதமான காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்கவும் மாட்டார், தீர்ப்பிடவும் மாட்டார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக செய்யப்படும் எல்லா விதமான காரியங்களையும் அந்த நீதிக்கு உட்படுத்தப்பட்ட கிரியைகளாக நீங்கள் உருவாக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த நியாயத்தீர்ப்பின் நாள் உங்களுக்கும் எனக்கும் ஒரு மகிமை பெற்ற ஒரு நாளாக விளங்க முடியும். சரி, நியாயம் தீர்க்கப்படக்கூடிய காரியங்களை பற்றி சில விவரங்களை உங்களுக்கு நான் பேச வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தையை பாருங்கள். 2 பேதுருவின் புஸ்தகத்துல அதுல 3வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. முதல் காரியம், கர்த்தர் எதை பற்றி நியாயம் விசாரிக்க போகிறார் அப்படின்னா, நீங்க உண்மையிலேயே பக்தியோடு கூட காரியங்களை செய்றீங்களா இல்லையா என்பதை பற்றி. ஒருவேளை ஆண்டவராகிய தேவனுடைய அந்த வார்த்தைகளுக்கு பயந்து செய்கிறது ஒன்று இருக்கு. ஆனால் பக்தியின் அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் அவைகள் எல்லாவற்றையும் முழு மனதோடு கூட செய்யும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறார்னு சொன்னால், ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் நமக்குள்ள இருக்கணும். என்றாலும் கூட தேவன் தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும் ஒரு பக்தியின் அடிப்படையில், பக்தினா என்ன ஒரு காரியத்தை சொல்ல முடியும், அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தலையாய ஒரு கடமையாக நினைவிலே கொள்ளக்கூடியவனாய் விலகி விடுகின்றேன். அது என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஒவ்வொரு மனிதனும் காலையில் எழுந்த மாத்திரத்தில் கர்த்தராகிய தேவனை தேட வேண்டும். இதை யாரும் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். இதை யாரும் உங்களுக்கு மெய்யாகவே வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வேத புத்தகங்களை கருத்தாக வாசிக்க வேண்டும். ஒரு பக்தியின் அடிப்படையில், ஒரு பக்தி என்று சொன்னால் அந்த ஒரு காரியத்தை நீங்களும் நானும் ஒரு பரவசமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக விளங்கி விடுகின்றோம். அந்த காரியத்தை செய்கிறது எனக்கு ஒரு மன ரம்மியம், ஒரு சந்தோஷமான ஒரு நிலையோடு கூட கர்த்தராகிய தேவனுடைய அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்திருக்கக்கூடிய அந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அடிபடக்கூடிய நேரத்தில் கூட அவர்கள் அந்த அடிகளுக்கும் அநேகம் காயங்களுக்கும் ஏன் அவர்கள் பயம் கொள்ளாத ஒரு மக்களாக கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்க செய்யக்கூடிய அந்த ஊழியத்தை அவர்கள் நேசித்து அவர்கள் அந்த ஊழியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிச்சதுனால அடிகளோ காயங்களோ அல்லது வன்முறைகளோ உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளோ அவர்களுடைய ஆவிக்குரிய அந்த வாஞ்சியை ஒரு நாளும் தடுக்கவே முடியல. அப்போ ஆண்டவருடைய வேதம் என்ன ஒரு வார்த்தை சொல்லுன்னா, ஒரு பக்தியின் அடிப்படையில் ஒரு மனிதன் அந்த காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டான இது கர்த்தருக்கு பிரியம். அந்த ஒரு பிரியமான ஒரு காரியத்தை நான் பிரியப்பட்டு செய்ய ஆரம்பிக்கிறது தான் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறார். இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொன்னா தான் இவைகளை நீங்கள் மெய்யான விதத்திலே அறிந்து உணர முடியும். நோவாவுடைய காலத்தில் கர்த்தராகிய தேவனுடைய அந்த கோபாக்கினை இந்த உலகம் எங்கிலும் மெய்யாகவே கடந்து வரக்கூடியதாய் விளங்கிற்று. உலகத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய அந்த கோபங்களை பற்றி ஒருவேளை ஆதாமுடைய காலத்திலே நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரியங்களை நோவா கேள்விப்பட்டிருப்பாரே தவிர நேருக்கு நேரம் பார்த்திருக்க மாட்டார். இப்போ அந்த மகா பெரிய ஜல பிரளயத்தின் நிமித்தமாக உலகமே அழிவின் அந்த காரியத்தின் ஊடாக கடந்து போயிட்டு நோவாவும் அவனை சார்ந்திருக்கக்கூடிய மக்களும் கர்த்தருடைய கிருபையினால் காப்பாற்றப்பட்டாங்க. இப்போ கர்த்தருடைய நாமத்தினால அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் வெளியே அனுப்பி அந்த வெள்ளத்தினுடைய நீர் வற்றி போயிட்டா இல்லையான்னு சொல்லி நோவாவினுடைய கண்கள் பார்த்துட்டே இருக்கு. ரொம்ப நாள் வரைக்கும் ஜலத்தின் மேலே அவங்க மிதந்துட்டே இருக்கிறாங்க. என்றைக்கு நாங்கள் மெய்யாகவே கரை எட்ட முடியும், என்றைக்கு நாங்கள் போய் அநேக விதமான பயிர்கள் யாவற்றையும் பயிரிட முடியும், எங்களுக்கு உண்டான காரியங்கள் யாவற்றையும், அதாவது இந்த சமுத்திரத்தில் நாங்கள் டிராவல் பண்ணுறது மாதிரி இந்த மாதிரி எல்லா நாளிலும் இந்த மாதிரி ஒரு நீரின் மேலாக நாங்கள் மெய்யாகவே எல்லா விதமான மக்களும் நாங்கள் நின்று கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறோமோ, என்றைக்கு நாங்கள் தரையை போய் பார்ப்போம் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆசை. தன்னுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு பறவையும் அந்த நோவாங்கிற மனிதன் அனுமதித்து பார்த்து அந்த வெள்ளத்தினுடைய நீர் வடிந்து போயிட்டா இல்லைன்னு சொல்லி பார்க்குறாரு. வெள்ளத்தினுடைய அந்த நீரெல்லாம் வற்றி போய்விட்டது. இப்போ கர்த்தராகிய தேவன் கோபம் மிகுந்த ஒரு தேவன், ஒரு பயங்கரமான ஒரு தேவன். தம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தவறு செய்தாலும் தண்டிக்கக்கூடிய தேவன் என்பதை நோவா அறிந்த பொழுதிலும் கூட அந்த வெள்ளத்தினுடைய நீரெல்லாம் வற்றி போன மாத்திரத்தில் கர்த்தர் கட்டளையில்லாத அந்த காரியங்களை நோவா தன்னுடைய வாழ்க்கையில் செஞ்சார். என்ன செய்யறாருன்னா, அங்கு காணப்படக்கூடிய சுத்தமான மிருகங்கள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் கர்த்தராகிய தேவனுக்கு பலி கொடுத்து கர்த்தருடைய மனதை சந்தோஷப்படுத்துகின்றார். இப்ப இது கர்த்தர் அவருக்கு முன்னால சொல்லலை. இது அதாவது அந்த பேழையை விட்டு வெளியே வந்த உடனே நீ எனக்கு பலிகள் யாவற்றையும் நீ செலுத்த வேண்டும் என்கிறத பற்றி கர்த்தர் பேசல. என்றாலும் நோவாவே மனப்பூர்வமா இந்த ஒரு காரியத்தை செய்கிறார். அப்ப இதுலதான் கர்த்தருடைய மனம் மகிழ்வடைய ஆரம்பிக்கிறத பார்க்கணும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய தேவனுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிலைகளுக்கு பேர் தான் உண்மையான தேவ பக்தி.
உண்மையான ஆண்டவராகிய தேவனை நீங்களும் நானும் பரவசப்படுத்துகின்றோம். அவனுடைய மனதை நீங்களும் நானும் குளிர்வடைய பண்ண ஆரம்பிக்கிறோம். இதைத்தான் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பப்பட ஆரம்பிக்கின்றார். ஒரு ஒரு கடமைக்காக செய்யக்கூடிய ஊழியம் அல்ல, அல்லது ஒரு 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 கடமைக்காக செய்யப்படக்கூடிய ஜெபங்கள் அல்ல, அல்லது ஒரு கடமைக்காக செய்யப்படக்கூடிய மற்ற காரியங்கள் அல்ல, ஒரு நல்ல கிரியைகளும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகிறார் அப்படின்னா ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய மனதை பிரியப்படுத்தக்கூடிய அளவிற்காக அவர் கேட்காத நிறைய காரியத்தினுடைய விஷயத்தை நீங்களும் நானும் மனப்பூர்வமாய் அவருடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவிற்கு காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தர் அவைகளின் மேல் பிரியமுள்ள ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். அப்ப ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதன் இடத்திலே தேடி வருகிறதுக்கு என்ன காரணம்னு பார்க்கிறார். அவன் பக்தியினுடைய அடிப்படையில் வரானா, பயந்து வரானா பார்க்கிறாரு. அவன் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு மெய்யாகவே பயந்து நடுங்கி வேறு வழி இல்லை, இந்த மாதிரி கர்த்தராகிய தேவனை நான் மெய்யாகவே அண்டிக்கொள்ளாது இருக்கிறது உண்டாலும் பரலோகத்துக்குள்ள போக முடியாங்கிறதுக்காக வர்றான்னா, இல்லை இல்லை என்று சொன்னால் பரலோகம் கொடுக்கப்பட்டாலும் பரவாயில்லைங்க, ஆண்டவராகிய தேவனை நான் அதிகமாய் ஆழமாய் நேசிக்கிறேன் என்று சொல்லி அது ஒரு பக்தியோடு கூட வருகிறானா. கர்த்தர் தேவ பக்தியினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் மெய்யாகவே ஆழமாய் பார்க்க ஆரம்பிக்கிறார். நேசித்து ஊழியர்களை செய்யுங்க, நேசித்து ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான காரியங்களை உருவாக்குகிறது தான் உண்மையான தேவ பக்தி என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் பார்க்கின்றோம். அதில் தான் இந்த கடைசி நாட்களை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசும்பொழுது அவர் சொல்லுகின்றார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதனுடைய பலனை மறுதலிக்கும் மக்களாய் விளங்குவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் பார்வைக்காக காரியங்களை செஞ்சுட்டு வெளியரங்கமாக ஒரு பக்தியை மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே விருப்பப்படுகிறான்னு சொன்னால், மற்றவங்க பார்க்குறாங்கிறதுக்காக நீ நானும் நம்முடைய வாழ்க்கையில் நடிக்கக்கூடாது. உண்மையிலேயே ஆண்டவராகிய தேவனை நீங்களும் நானும் நேசிக்கணும். உண்மையிலேயே கர்த்தராகிய தேவன் மேலே ஒரு அளவற்ற ஒரு பாசமும் ஒரு அன்பும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான் உண்மையான ஒரு தேவ பக்தி என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே தன் பிதாவாகிய தேவனை அவ்வளவாய் நேசிக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் பிதாவாகிய தேவன் அவருடைய கரங்களில் ஒரு மகாவிதமான ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு ஒன்றை கர்த்தராகிய தேவன் தர ஆரம்பித்திருந்தாலும், அந்த பொறுப்பினுடைய தன்மை எவ்வளவு பயங்கரம் நிறைந்ததாக காணப்பட ஆரம்பித்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை அவ்வளவு தூரம் ஆழமாய் நேசிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். தன்னுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு வழிகளை பிதாவாகிய தேவன் அவருக்கு தர ஆரம்பித்தாலும் கூட இயேசு கிறிஸ்து அவைகள் எல்லாவற்றையும் நேசிக்கக்கூடிய ஒரு தேவனாக விளங்குவதற்கு காரணம் என்னென்று சொன்னால், தேவ பக்தி, உண்மையான தேவ பக்தி இயேசுனுடைய மனதிற்குள் காணப்படக்கூடியதாக விளங்கிட்டு. அப்ப செய்யப்படக்கூடிய ஊழியங்களை கர்த்தராகிய தேவனுக்கு செய்கிறோம் என்கிற ஒரு பயத்தோடும் ஒரு நேசத்தோடும் அவைகளை ஆழமாய் நீங்கள் யோசித்து காரியங்களை செய்யுங்க. விருப்பத்தோடு கூட காரியங்களை செய்யுங்க. கர்த்தராகிய தேவன் சொல்லிட்டார், வேற வழி இல்லை, நான் இந்த ஊழியத்தை விட அப்படின்னு நீங்க செய்யாதீங்க. உண்மையான மன விருப்பத்தோடு ஒரு காரியத்தை நாம் அணுக ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தருடைய மனம் நாம் செய்யும் எல்லா விதமான செயல்களிலும் மெய்யாகவே மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தேவ பக்தியை பற்றி ஆண்டவராகிய தேவன் நியாயம் விசாரிக்கும் தேவனாக, நீ எந்த அடிப்படையில் எனக்கு நீ ஊழியம் பார்த்த, எந்த அடிப்படையில் நீ என்னுடைய மனிதனாக உருவாக்கப்பட ஆரம்பிச்ச, இந்த ரட்சிப்பினுடைய திட்டம் உன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கொடுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் எதற்காக இந்த ரட்சிப்பை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தாய்? பக்தியினுடைய அடிப்படையில் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாயா? வேற வழி இல்லாமல் இந்த ரட்சிப்பு வந்தால் தான் நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும் என்பதற்காக நிர்பந்தத்தின் மூலமாக இந்த ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு? இதெல்லாம் கர்த்தருடைய கண்கள் ஆழமாய் பார்க்க போகிறது. ஆண்டவராகிய தேவனுடைய எல்லா விதமான நியாய தீர்ப்புக்கும் உட்படுத்தப்படக்கூடிய நீங்களும் நானும் என்ன விதமான ஒரு நிலைகளில் பயமற்ற ஒரு மக்களாக கர்த்தருடைய நியாயத்திற்கு முன்பதாக நிறுத்தப்பட வேண்டும் என்றால், கர்த்தராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நேசித்து நீங்க செய்ய பிரயாசப்பட வேண்டியது அவசியம். அவருடைய மனசை மெய்யாகவே நான் சந்தோஷப்படுத்துகிறதற்காக இன்னும் அவைகளிலே என்னென்ன விதமான காரியங்களை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவன் எந்த விஷயத்தை அவர் பரவசம் கொள்ள ஆரம்பிக்கிறார்னு பாருங்களேன். அந்த தாளந்துகள் யாவற்றையும் பெற்றிருக்கக்கூடிய மனுஷனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அந்த எஜமானுடைய மனதை புரிந்து கொண்டு அவைகளிலே மேல் அதிகமாய் தாளந்துகள் யாவற்றையும் சம்பாதிக்க ஆரம்பிச்சா ஒருத்தர் வாங்கின தாளந்து அப்படியே ஒரு மனுஷன் புதைக்க ஆரம்பிச்சான். அப்போ யார் மேலே எஜமானுடைய மனம் பரவசம் கொண்டதுன்னு பாருங்களேன். எஜமானுடைய விருப்பத்தின்படியே அல்லது எஜமானை பரவசப்படுத்தக்கூடிய அளவுக்கு என்ன காரியத்தை செய்யணும் யோசிக்கிறான். அந்த ஒரு காரியத்தை அவன் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் அவைகள் எல்லாவற்றையும் ஆழமாக யோசித்து பார்க்க ஆரம்பிக்கிறார். இதைத்தான் கர்த்தராகிய தேவன் பக்தி என்கிற பேரில் பேசுகிறாரே தவிர, கடமைக்காக செய்யப்படக்கூடிய ஊழியம், வேற வழி இல்லாமல் செய்யப்படக்கூடிய ஊழியம், நிர்பந்திக்கப்பட்ட ஒரு ஊழியம், கர்த்தருடைய நாமத்தினால் ஜெபிக்கணுங்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்காக நான் இல்லை. நீங்கள் அவைகள் எல்லாவற்றையும் நேசித்து செய்யுங்க. என் தேவனுடைய மனது இவைகளின் மூலம் சந்தோஷப்படணும். என் தேவனுடைய பாரங்களை நான் சுமக்கணும். என் தேவனாகிய கர்த்தர் எதையெல்லாம் பற்றி மெய்யாகவே கவலைப்பட ஆரம்பிக்கிறார், இவைகளை நான்
நான் என்னுடைய பாரமாக ஏற்றுக்கொள்ளணும். இப்படி நான் என்னுடைய மனதில் கர்த்தராகிய தேவனை நான் மெய்யாகவே பூஜிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நேசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அதைத்தான் கர்த்தராகிய தேவன் உண்மையான ஒரு பக்தி என்கிறதை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய பக்தியிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கத்தாரெல்லாம் எப்படி இருக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா, தன்னுடைய கடவுளை உள்ளத்தின் ஆழத்தில் அதிகமாய் நேசிக்க துவங்கி அவருக்கு எதெல்லாம் பிரியம் என்பதை பற்றி யோசித்தார்களே தவிர தங்களை பற்றிதான எல்லா நினைவுகளையும் அவர்கள் அகற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அந்த நாட்களில் காணப்படக்கூடிய அநேக விதமான அதாவது கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அநேக விதமான மக்கள் இந்த உலகத்தெல்லாம் துறந்து, சில மக்கள் அநேகமான நேரங்கள் அதை ஜெபத்திற்காக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்துருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கர்த்தரை தங்களுடைய வாழ்க்கையிலே மனதார நேசித்து, மனதார பூஜித்து, மனதார கர்த்தருடைய நாமத்திற்கு பிரியமான காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தார். இந்த மாதிரி ஒரு நிலையைத்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். தேவன் நமக்கு செய்யக்கூடிய அன்பும் அப்படித்தான். எந்த பலனை எதிர்பார்க்காம கர்த்தர் செய்யறது மாதிரி நீங்களும் அவரை நேசித்து கிரியைகளை செய்யணும்னு சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க. நீ எப்படி செய்யறையோ அதற்கேற்ற தீர்ப்பு கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லி பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவனிங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். கர்த்தருடைய தீர்ப்பு எதன் மேலே வருகிறது அப்படின்னா சகோதர சிநேகம் இல்லாத ஒரு வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனும். இன்னைக்கு திருச்சபை நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் சகோதர சிநேகத்தை உங்களால் பார்க்க முடியாது. என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி என்கிற ஒரு நேசத்திற்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை வைத்துக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற பேரில் அழைக்கப்படுகிறார்களே தவிர உண்மையிலே கர்த்தருக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. கர்த்தர் இந்த உலகத்திலே வந்த மாத்திரத்தில் தனக்கு எதிராக காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களையும் ஆண்டவராகிய தேவன் நேசிக்க துவங்க ஆரம்பித்தார். தனக்கு விரோதமாய் அநேக விதமான மக்கள் காரியங்கள் யாவற்றையும் செய்த மக்களை கூட கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே நேசித்து அன்பின் மார்க்கத்திலே ஆண்டவராகிய தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்பட பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்படிக்காக வர்றாங்க. அவருடைய சீஷர்கள் எல்லாம் பக்கத்தில் நிற்க ஆரம்பிக்கிறாங்க. இயேசுவை பிடிக்கும்படிக்காக வரக்கூடிய அந்த நேரத்தில் மல்குஸ் என்கின்ற ஒரு வாலிபன் ஆண்டவராகிய தேவனை பிடிக்கும்படிக்காக பக்கத்தில் வரக்கூடிய நேரத்தில் கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய அந்த எல்லா விதமான மக்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வாளை உருவி அந்த மல்குஸ் என்கின்ற வாலிபனுடைய அந்த வலது காதில் வெட்டிட்டான். அந்த காது இப்போ கீழே விழுந்துருச்சு. அவன் மெய்யாகவே துடித்து போகக்கூடிய நேரத்தில் அவனை பிடிக்க வந்தவனாய் அந்த மனிதன் காணப்பட ஆரம்பித்தாலும் இயேசு கிறிஸ்து அவனுடைய காதை அந்த இடத்திலே வைத்து தொட்டவனை சுகப்படுத்தினார். இது எப்படி சாத்தியமாக்கப்பட முடியும்? யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு பேரு தான் ஆண்டவராகிய தேவன் அந்த உலகத்தை மெய்யாகவே பிரிவினையின் உலகமாக மாற பண்ணாமல் சகோதரத்துவம் என்கின்ற ஒரு நிலையை கர்த்தர் ஏற்படுத்த ஆரம்பிச்சார். இதுல ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் உங்களை என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லி எப்படி ஜனங்கள் மெய்யாகவே இனம் காண ஆரம்பிப்பாங்க? ஒருவரிலே ஒருவர் நீங்கள் அன்பு கூறுகிறதுனாலே இந்த ஒரு காரியம் ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கும். அப்படிதான் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறான்னு சொன்னா அந்த சகோதர சிநேகிதம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகப்படுத்தப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான மனுஷனுடைய வாழ்க்கையிலும் உருவாக்கப்பட வேண்டும். சகோதரர்கள் அன்பின் கட்டுக்களிலே மெய்யாகவே இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். அன்பு இல்லாத எந்த விதமான நிலைகளையும் ஆண்டவராகிய தேவன் மெய்யாகவே அருவருக்கும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அன்பை இந்த உலகத்திலே வெளிப்படுத்தும்படிக்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வர ஆரம்பித்தார். சகோதரர்கள் ஒருவரிலே ஒருவர் தங்களை மேன்மையாக நினைக்கக்கூடாது. ஒருவரிலே ஒருவர் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழணும். ஒருவரை காட்டிலும் மற்றவர்கள் தங்களை முதன்மையாக நினைவிலே கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் முக்கியமான ஒரு கருத்து ஒன்றை வலியுறுத்தும்படிக்காக வந்தார். அவர் சொல்லுகின்றார், உங்களிலே ஒருவன் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் எல்லா மனிதனுக்கும் அவன் ஊழியக்காரனாக இருக்கணும்னு சொல்றார். மற்றவங்களுடைய கால்களை கழுவுங்கள்னு கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்தார். உங்களை நீங்க முதன்மைப்படுத்தாதீங்க என்கிறதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பித்தார். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீனமாக அந்த உலகத்தினுடைய நிலைகளை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தங்களை முதன்மைப்படுத்தும்படிக்காக மற்றவர்களை தரை மட்டும் தாழ்த்துகிறதும் அன்பற்ற திருச்சபைகள் அந்த திருச்சபைகளை உள்ள போய் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கிறிஸ்து உண்மையிலேயே உள்ளே இருக்கிறாரா என்று சொல்லக்கூடிய அளவிற்காக ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் யோசிக்கிறதும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் காரியங்களை மையாக உருவாக்குகிறதும் ஒருவர் மேலே ஒருவர் பட்சமில்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறதும் அப்படின்னா கிறிஸ்து இந்த நாட்களிலேயே தூஷிக்கப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும்.
இவைகளை குறித்து தான் கர்த்தராகிய தேவன் நியாயந்தீர்க்க போகின்றார். எப்படி சொல்ல போகிறார்னா, நான் எதை வலியுறுத்தும்படிக்காக இந்த பூமியில வந்தேன், சகோதரத்துவம் அற்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய உங்களுக்கு சகோதரத்துவம் நிறைந்த ஒரு காரியத்தை போதிக்கும்படிக்காகத்தான் கர்த்தராகிய தேவன் பூமியில வந்தார். ஆனால் உங்களுக்குள் நீங்கள் அநேகம் பேதகங்களை உருவாக்கி, மார்க்க பேதங்கள் யாவற்றையும் உருவாக்கி, ஒருவரை ஒருவர் கடிக்கவும் அடிக்கவும் பட்சிக்கவும் தக்கதான காரியங்களை உருவாக்குகிறது உண்டானால் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் நாளுக்கு நம்முடைய நிலைகள் கட்டாயம் உள்ளாக்கப்பட்டே தீரும் என்கிறதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை. அப்ப அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறது தேவனுக்கு உகந்ததல்ல. தேவனாகிய கர்த்தர் கற்பித்த அந்த கற்பனைகளுக்கு புறம்பாக நாம் அநேகம் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறனால ஒருவன் நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமான ஒரு காரியத்தை செஞ்சா கூட நீங்கள் அவனை நேசிக்கணும். அப்படிதான் வசனத்தில் பார்க்கிறோம். ஒருவன் உங்களுக்கு விரோதமான ஏதாகிலும் ஒரு துன்மார்க்கமான ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அவனை நீங்கள் அன்பை கொண்டு நீங்கள் கர்த்தராகிய தேவனுக்குள் நடத்துங்க. அப்படிதான் கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அன்பை திருச்சபையில் நீங்க தேடினா கூட பார்க்க முடியாது, ஊழியங்களை தேடினா கூட பார்க்க முடியாது. ஆவிக்குரிய வட்டாரங்களில் நீங்களும் நானும் யோசிக்க ஆரம்பித்தால் கூட அன்பினுடைய நிலைகளை பார்க்க உங்களாலும் என்னால முடியல. அப்ப தேவனுடைய நியாய தீர்ப்பு எதற்கு விரோதமாய் வரப்போகிறது அப்படின்னா, சகோதரத்துவம் அற்ற எந்த இடத்திலும் கர்த்தருடைய தீர்ப்பு கட்டாயம் வந்துடும். உண்மையாகவே நேசிக்க முடியாது இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியத்தை எவ்வளவு பெரிய பாவத்தையும் ஆண்டவராகிய தேவன் மன்னிச்சது மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சமா நீ மற்றவங்களுக்கு செய்ய, அதான் கர்த்தர் பேசினார். ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் மன்னிக்கக்கூடிய தேவன் எவ்வளவு பெரிய பாவத்தை மன்னிச்சிருக்காருன்னு பாருங்களேன். இந்த பாவங்களை ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மன்னிக்கிறது உண்டானால் மற்றவங்களுடைய பாவங்களை நீங்களும் நானும் மன்னிக்கணும். அவர்களை நீங்கள் சகோதரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் முற்றிலும் மாறாக்கப்பட்டிருக்கக்கூடிய கொள்கைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தராகிய தேவனுடைய தீர்ப்புக்கு நீங்கள் மெய்யாகவே உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் விளங்குகிறீர்கள். நான் ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிச்சிட்டேன். வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 20வது வசனமும் அதுக்கு ஒத்ததான ஒரு காரியத்தை தான் நமக்கு பேசுது. அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் கவனிங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். இந்த கொழுத்த ஆடுகள் என்ன செய்துன்னு சொல்லி அடுத்து தொடர்ந்து சொல்வார் பாருங்க. வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடினால் நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். எப்படி சொல்றாரு பாருங்களேன். நம்ம கையில அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல அதிகாரத்தை துர்பிரயோகம் பண்ணக்கூடாது. கர்த்தராகிய தேவன் சில மக்களுடைய கரங்களில் சில முக்கியமான பொறுப்புகள் யாவற்றையும் தந்திருப்பார். அவர்கள் மற்ற மக்களை துரத்தன் பண்ணக்கூடாது, அதிகாரம் பண்ணக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே தம்முடைய ஊழியத்தை ஸ்தாபிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னார். உங்களில் எவனாகிலும் ஒருவர் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எல்லா மனிதனுக்கு முன்பதாக கடையானவனாய் காணப்பட வேண்டும். அப்படிதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகுதியான பொறுப்பினாலே எளியவர்களையும் பலவீனமானவர்களையும் எந்த விதமான காரியத்தையும் செய்யப்படாது இருக்கக்கூடிய அநேக விதமான மக்களை ஜனங்கள் இந்த நாட்களிலே மெய்யாகவே அடிமையாக நடத்தக்கூடிய நிலைகளை பார்க்கணும். அடிமையான ஒரு காரியத்தை போல அவர்களை மெய்யாகவே அதாவது ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு மக்களை மாதிரி, ஒரு பணிவிடைக்காரரை மாதிரி அவங்களை அராஜகமாய் அவர்களை அநியாயமாய் துன்பப்படுத்தக்கூடிய நிலைகளின் ஊடாக நடத்தி கொண்டு போகிறத பார்க்க முடியும். இல்லை, ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது மாதிரி உங்களையும் என்னையும் கர்த்தர் நேசிக்கிறதுக்கு எவ்விதத்திலும் தகுதியில்லாத இருக்கக்கூடிய நம்மை ஆண்டவராகிய தேவன் வானத்திலிருந்து மெய்யாகவே இறங்கி நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்தார். நம்ம செய்திருக்கக்கூடிய காரியங்கள்ல ஒரு விஷயம் கூட கர்த்தராகிய தேவனுக்கு உகந்தவைகள் கிடையாது. என்றாலும் உங்களுடைய குறைவுகளையும் என்னுடைய குறைவுகளையும் கர்த்தராகிய தேவன் எவ்வளவேனும் நோக்கி பாராம வானத்தை விட்டு இறங்கி பூமிக்குள்ளாக உங்களுடைய ரட்சிப்புக்கும் என்னுடைய ரட்சிப்புக்கும் கர்த்தர் கிரியான காரியங்கள் யாவற்றையும் உருவாக்குறார். அப்ப கர்த்தருடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. அவ்வளவு பெரிய பொறுப்பிலே காணப்படக்கூடிய கர்த்தரை நம்மை நேசிக்கும் முகாந்திரமாக பூமிக்குள்ளாக இறங்கி வருகிறது உண்டானால் நீங்கள் உங்கள் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளினால் மற்ற மக்களை ஏளனமாக நினைவு கூறுகிறது எப்படி? அப்ப கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு நான் எத்தனை விதமான காரியத்தை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இந்த உலகத்திலே வசிக்கக்கூடிய நீ ஒருவன் இந்த மாதிரியான ஒரு காரியத்தினுடைய அடிப்படையில் நீ பிரிவினை உருவாக்கக்கூடியவனாய் விளங்குகிறாய். கர்த்தராகிய தேவனுடைய கோபப்படுகிறது உண்மைதானே? ஆகவேதான் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை துஷ்பிரயோகம் பண்ணாதவருக்காக ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே வேலைக்காரர்களை பற்றியும் எஜமான்களை பற்றியும் அப்போஸ்தலர்கள் பேசும்பொழுது அவர் சொல்றாங்க, உங்களுக்கு மேலாக ஒரு எஜமான் வானத்தில் இருக்கிறபடினாலே நீங்கள் உங்கள் பணிவிடைக்காரர்களை மெய்யாகவே துன்பப்படுத்தாதீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும்.
அப்படின்னா நம்முடைய கரங்களிலே சில சில பொறுப்புகள் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதை நீங்களும் நானும் துஷ்பிரயோகம் செய்து நமக்கு கீழாக காணப்பட்டிருக்கக்கூடிய மக்களை ஒரு அடிமையைப் போல் நாம் மெய்யாகவே பாவிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய தீர்ப்பு நம்மை கட்டாயம் சந்தித்தே தீரும் என்பதில் சந்தேகம் ஒன்றும் இல்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பரலோகத்தில் உங்களையும் என்னை விசாரிக்கக்கூடிய ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். பார்த்துட்டே இருக்கிற நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும், நீங்க யோசிக்கக்கூடிய யோசனையை பார்க்கிறாரு, அவங்களுடைய குறைகளையும் பார்க்கிறாரு, நீங்க நிறைவில் அவங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடிய இந்த நிலைகளையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. லாசரு ஐஸ்வர்யனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை நம்ம உண்மையாகவே பார்த்திருக்கிறோம். அந்த ஐஸ்வர்யவான் செய்த எல்லா விதமான காரியத்தையும் கர்த்தர் பார்த்தார். அதே மாதிரி லாசருடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான அநீதியான காரியங்களை கர்த்தருடைய கண்கள் பார்த்தது. 2 பேருக்கும் கர்த்தர் எப்படி அந்த தீர்ப்பு ஆண்டவராகிய தேவன் தந்தார் பாருங்களேன். இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தீர்ப்புகளுக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிலைகள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை நீங்களும் நானும் துஷ்பிரயோகம் செய்து மக்களை நாம் அடிமையைப் போல நாம் நடத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், அவர்களை நாம் ஏளனப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், அவர்களை அற்பமாக நினைவு கூற ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்களேன். நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறம்பாக சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு நீங்கள் முட்டுகிறீர்கள். எப்படி சொல்றாரு பாருங்களேன். நீங்க ரொம்ப பலம் நிறைந்த ஒரு மக்களாக இருக்கிறீங்க. அதனால பலவீனமான மக்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக காணப்படாம அவைகளை நீங்கள் மெய்யாகவே உங்கள் முன்னந்தொடையினாலே தள்ளி உங்கள் கொம்புகளினாலே முட்டி அவைகளை நீங்கள் சிதற பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்ல ஆரம்பிக்கிறார். உங்கள் நிமித்தமாக ஒருவேளை உங்களுடைய சபையிலே காணப்படக்கூடிய மக்கள் சிதறுண்டு போகிறது உண்டானால் நியாய தீர்ப்பு உங்கள் தலையின் மேல் கட்டாயம் உருவாக்கப்பட ஆரம்பிச்சு. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நாம் செய்யும் எல்லா விதமான செயல்களுக்கும் ஒரு நாள் தீர்ப்பு உண்டு. எல்லா மனிதனுக்கும் அதுக்கு அந்த நியாய தீர்ப்புக்கு விளக்கமான மனுஷன் ஒருத்தருமே கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா காணப்பட ஆரம்பித்தாலும் நியாய தீர்ப்புக்கூடிய அந்த நாளிலே அவன் கட்டாயம் கர்த்தராகிய தேவனுடைய முகத்தை சந்தித்து தான் தீரணும். அந்த நாளிலே நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாதிருக்க வேண்டும் என்றால் இப்பொழுதே நியாயம் தீர்க்கப்படக்கூடிய அந்த நிலைகளில் நின்று காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படியே தேவனுக்கு பயந்து தேவனை நேசிக்க பழகி உண்மையான காரியங்களை செய்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை துஷ்பிரயோகமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தாம ரொம்ப ஜாக்கிரதையாக கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷம் நிறைந்ததாக காணப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, ஒரு தரம் நாங்கள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் மரிக்கிறதும் ஒரு தரம் நியாயத்தீர்க்கப்படுகிறதும் ஆண்டவராகிய தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று என்று நாங்கள் உண்மையாகவே கற்றுக்கொண்டோம். மனிதனுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நியாய தீர்ப்பு, இதிலே மார்க்க பேதங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. கர்த்தருடைய ஊழியக்காரனாய் காணப்பட ஆரம்பித்தாலும், கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்தாலும், கர்த்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்து இரத்த சாட்சியாக மறிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாலும், நியாய தீர்ப்பு எல்லா மனிதனுக்கும் உண்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று என்கிறதை பற்றியும் அவனவன் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலன்கள் அவனுடைய தலைகளிலே தரப்படும் என்றும் கர்த்தர் நீர் பேசினீர் ஆண்டவரே. எங்கள் கிரியைகளிலே நாங்கள் நியாயம் தீர்க்கப்படாத அளவிற்காக, எங்கள் கிரியைகள் கர்த்தருக்கு முன்பதாக அல்லது கர்த்தருக்கு விரோதமானதாக காணப்படாத அளவிற்காக, நாங்கள் நியாய தீர்ப்புக்கு உட்படக்கூடிய ஒரு மக்களாக விளங்கக்கூடிய அளவிற்காக ரொம்ப ஜாக்கிரதையாக தேவனுக்கு பிரியமுண்டாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தராகிய தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே ஆண்டவராகிய தேவன் எங்களை குறித்து மனமகிழ்வடைந்து உம்முடைய ராஜ்யத்தின் மகிமையான காரியங்களிலே பிரவேசிக்க பண்ணக்கூடிய அளவிற்கு எங்கள் கிரியைகளை, இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் சீர்படுத்தி தேவனை சந்திக்க நாங்கள் ஆயத்தப்பட கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நியாயம் தீர்க்கப்படக்கூடிய அந்த நாள் எல்லா மனிதனுக்கும் உரியது, பொதுவானதும் கூட. அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்களும் நானும் சந்திக்கக்கூடிய அளவிற்கு திராணி பெற்றவர்களாய் விளங்க வேண்டும் என்றால் இப்பொழுதே உங்கள் செயல்களை சீராக்கி கொள்ள ஆரம்பித்தால் நிச்சயமாகவே தேவனுடைய நியாய தீர்ப்பிலே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையின் ஊடாக, சந்தோஷப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொரு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.